இது உங்கள் சமையலும் கைவண்ணமும். ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பஃபி சோலா பூரி வித் டேஸ்டி சென்னா மசாலா. பேசிக்கலி இது ஒரு பஞ்சாபி குவிசின், பட் நம்ம ஊரில் பெரிய ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சரி வாங்க டக்குன்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோலா பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் ரவை. நம்ம ரவை ஆட் பண்ணுறதால பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் ஆயில், 250 ml தயிர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் நம்ம சோலா பூரிக்கும் பண்ணணும். ஆனால் அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரி நல்ல பஃபியாக வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு எதுவுமே கையில் ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். மேலே துணி போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சன்னா மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 மணி நேரம் கொண்டை கடலையை தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் தண்ணி உப்பு போட்டு 6 விசில் விட்டுருங்க. 4 ஸ்பூன் ஆயில். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 1 லவங்கம், 1 பிஞ்ச் சீரகம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். சின்னதாக நறுக்கிய 1 பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ½ கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வேக வச்ச 100 கிராம் கொண்ட கடலையில் ½ கப் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ஆட் பண்ணுறதால கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சோலா பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவுக்கு 2 சைடும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உருட்டும் போது ஒட்டாது. லைட்டா பிரஸ் பண்ணுங்க. பூரி எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். திக்னஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரணும். அப்பதான் சோலா பூரி நல்லா பஃபியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூரி போடுங்க. லைட்டாக ஆயிலை அந்த பூரி மேலே அப்படியே தெளிங்க. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சோலா பூரி எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பி சோலா பூரி கூடவே டேஸ்டி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் டின்னர் அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.